வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த மழை வெள்ள பாதிப்புனால தமிழ்நாடு முழுக்க எல்லா பரவலான பல இடங்களில் எவ்வளோ பாதிப்பு, உணவு, குடி தண்ணீர், இதுக்காக மக்கள் 2-3 நாள் கூட இல்லாமல் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். உணவும் சரி, குடிநீரும் சரி, இது ரெண்டும் எவ்வளவு அத்தியாவசியமானது, அதை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இயற்கையை நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் இது. கண்டிப்பாக நம்ம இதிலேருந்து நிச்சயமாக பாடம் கற்றுக்கணும். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி, அதாவது முதல் நாள் மீதமான சாதத்தில் கூட சுட சுட ஒரு அருமையான லஞ்ச் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரெசிபி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் வித்தியாசமான சுவையோட, எப்பயும் செய்கிற அதே லெமன் ரைஸு, புளி சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸை விட இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அட இது டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு நான் கேரண்டி. நேற்று மீதமான சாதம்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நேற்று மீதமான எந்த சாதமாக இருந்தாலும் சரி, எந்த ரைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை செய்யலாம். என்ன கொஞ்சம் பொலன்னு இருந்தால் செய்கிறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா வரும். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுதான் சேர்த்துருக்கோம். 2 வெங்காயம், 1 தக்காளி இருந்தால் போதும். 3 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெங்காயம், தக்காளி நீளமாக அப்படியே மெல்லிசாக கட் பண்ணிக்கிங்க. கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா போதும், அதையும் நீளமாக அப்படியே கீறி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே போட்டுடலாம். சும்மா ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கினாலே போதும். அது மாதிரி பேச்சுலர்ஸாக இருக்கவங்க கூட நீங்கள் இதை சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு தாளிப்பு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி செந்தூர் கறி மசாலாவோ அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா, இது 2த்தில் எது இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக வீட்டில் வச்சுருக்க மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய மசாலா முதல் தரமான பொருட்களை 12 வகையான மசாலா இருக்குது நம்ம செந்தூர் மசாலாவில். உங்களுடைய சமையல் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சுவையாகவும், எந்தவித கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் நமக்கு செந்தூர் மசாலான்னு ஆப் தனியாக இருக்குது. iOS, Android ரெண்டுலேயுமே இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக தக்காளி இருக்கிறதுனால அந்த ஈரப்பதமே நமக்கு போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்க போகிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. சப்போஸ் புதினா கொத்தமல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா புதினா கொத்தமல்லி, இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். இது ரைஸ் உதிரியாக இருக்கணும். நான் இது ஃப்ரைட் ரைஸ்க்காக கொஞ்சம் ரைஸ் வடித்து வச்சுருந்ததில் பாதி ஃப்ரைட் ரைஸாகவும் பாதி இன்றைக்கி இந்த ரைஸாகவும் செஞ்சுருக்கேன். இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிடுவோம். ஸோ இந்த ரைஸ்க்கு முட்டை ஃப்ரை, மசாலா முட்டை ஃப்ரை ஒரு நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க கொஞ்சம் தயிர் பச்சடி, ஒரு சிப்ஸு அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுடலாம். ஸோ இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நெய் பிடிக்குன்றவங்க கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். பாருங்கள், முட்டை வறுவல் பக்கத்துலேயே செஞ்சாச்சு. ஸோ 10 நிமிஷத்தில் நமக்கு இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடும். ஸோ உதிரியாக இருக்க ரைஸ், பச்சரிசியாக இருக்கட்டும், புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், பாஸ்மதி அரிசி, எந்த அரிசி வேணாலும், ப்ரௌன் ரைஸில் செய்யலாம். கொஞ்சம் டயட் கான்ஷியஸில் இருக்கவங்க ப்ரௌன் ரைஸு எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். நேற்று வடித்த சாதம் மீதியிலையும் செய்யலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக வடித்து கூட செஞ்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சாதத்தை மீதியாக்காமல், வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போது உதிரியான சாதத்தை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்ல வாசனையாகவே இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். வெள்ளரிக்காவும் வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட்றவங்களுக்கு எக் ஃப்ரை, ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு முட்டை வேக போடுற டைம், வெங்காயம் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். இது ரெண்டும் செஞ்சோம்னா லஞ்சு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் மீதி ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் ஆனால் வந்து நல்ல டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சாதம் காஞ்ச மாதிரி ஆகிடும். மூடி நல்லா டைட்டாக போட்டு வச்சிங்கன்னா காலையில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைஸ் வந்து இப்படி உதுத்து விட்டாலே போலன்னு உதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ இந்த ரைஸ் கூட மசாலா முட்டை, அப்படி இல்லைன்னா ஆம்லெட், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது. முட்டை சாப்பிடாதவங்க தயிர் பச்சடியும் கொஞ்சம் சிப்ஸும் வச்சுக்கிட்டிங்கன்னா லஞ்சு பக்காவாக ரெடி. அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னும் நிறைய ரெசிபீஸோட லிங்க்ஸு, செந்தூர் மசாலா ஆர்டர் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.